வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் நான் காலையில் கொடுத்துருந்தேன். அது யார் என்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்க. செம ஷாக்கிங்காக இருக்கும், செம ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜனை வந்துட்டு விஜய் பார்வதி நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு. ஆனால் அவர் அதை வந்துட்டு அப்படியே எலாபரேட் பண்ணி அதை வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி, நீ எப்படி பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்றதை மறந்து அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன் பிரச்சனை இப்படி பண்ணுறீங்க, உங்களெல்லாம் நாங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க மனைவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, இப்படி கை வைக்கிறது அப்படி கை வைக்கிறது என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. விஜய் பார்வதி ஆக்சுவலாக பெஸ்ட் போஸ்ட்னு நினைக்கிறேன், அந்த டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதில் வந்துட்டு விஜய் பார்வதி வந்து பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பண்ணார், அது எனக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அவர் ஷோல்டர் மாதிரி இப்படி நான் கையை வச்சேன், அது உடனே அவர் டப்புன்னு இப்படி தட்டி விட்டார், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவர் வந்தார், இவர் வரும்போதே நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க, ஏங்க இது மாதிரி பண்ணாதீங்க, அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்களா விடுங்க அப்படின்றாங்க. நான் சொல்லியே திருவன்னு சொல்லிட்டு போயிட்டு மன்னிப்பேர் கேட்டுறாப்புல பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட பர்மிஷனோட நான் பேசுகிறேன், உங்கள் பர்மிஷனோட நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு மெயின் செட்டில் இருக்கும்போது, பிக் பாஸ் நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது வந்து என் மேலே கை வச்சா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் காமிக்கிறார், ரொம்ப மட்டமாக இருக்குது. அந்த மாதிரி முதல்ல எப்படி பண்ணாங்க, அந்த ஆக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு தவறான எண்ணத்தில் கை வைக்கிற மாதிரி அவர் காமிக்கிறார். அப்படி ஒரு மாதிரி இடுப்பு வளைச்சிக்கிட்டு கையை வைக்கிறது, ஏன் முதல்ல இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு, எனக்கு பிடிக்கலங்க, அதனால தான் அப்படி பண்ண அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க, கரெக்டு தான். ஆனால் அதை வந்து காமிக்கிற விதங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, விஜய் பார்வதினா அப்படி வைக்கலீங்கன்னு, நீங்கள் அப்படி தான் வச்சிங்க அண்ணான்னு வேறு சொல்கிறாங்க. எம்மா எனக்கு வந்து அது பிடிக்கல சரிங்களான்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது, இப்படிப்பட்ட அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணாம், இந்த மாதிரி எனக்கு தேவையும் கிடையாதுன்றார். யார் இப்போ வந்து வெத்தலை பார்க்க வச்சு அண்ணா என்னை அண்ணானு ஏற்றுக்கங்கண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி சீனா போடுறாரு பிரஜன். ஐயோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.